ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் சிலிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தட்டுப்பாடு வரப்போகுது. அண்ட் அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஈரான் போர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நடக்க போகுது. ஸோ அதை பற்றின அப்டேட்டும் பார்ப்போம். அண்ட் நம்ம நேற்று வீடியோவில் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க்கெட்ஸ் வந்து இன்றைக்கி நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் இதை வந்து இன்றைக்கி காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்தோம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் வந்து அதிகமாகவே விழுந்தது. அண்ட் அதுக்கான காரணங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது வந்து பேன் பண்ணியிருக்காங்க. 16 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து இனிமேல் சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். அண்ட் ஆல்கஹால் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் வந்து வந்திருக்கு கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட இருந்து. அதை பற்றி வந்து பேசுவோம். அண்ட் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம். அண்ட் இந்த எல்லா டாப்பிக்கான டைம் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற டாபிக் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே வந்து பார்த்தோம், நியூஸ் வீடியோலேயே பார்த்தோம். அண்ட் அதுலேயே நம்ம சொல்லியிருந்தோம், முதல்ல வந்து ஈரான் டெப்டி மினிஸ்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் வருதுன்னு ஒரு நியூஸ் வருது. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட மார்க்கெட் ரேலி ஆகுது. அண்ட் இந்த நியூஸ் எல்லாம் வந்து நாங்கள் போற ஆரம்பிக்கும் முன்னாடி பேசுறதுக்குன்னு சொன்ன உடனே மார்க்கெட் வந்து விழ ஆரம்பிக்குது. அண்ட் நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழுறதுக்குள்ளாரே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் க்ளோஸ் ஆகும். அப்படி க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் பெரிய இண்டெக்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா +1.5% இருந்தது, 0 ஆகி அங்கேருந்து 1.5% 2% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சரியான அடியாக அடிச்சது. அண்ட் இந்த பீட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் டவ் ஜோன்ஸ் வந்து 1200 பாயிண்ட் அளவுக்கு விழுது. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட் ரிகவர் ஆகி 800 பாயிண்ட் நெகட்டிவாக முடியுது. அண்ட் அவங்களோட நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற பாசிட்டிவிட்டி காரணமாக 0.25% மட்டும் நெகட்டிவாக முடிஞ்சது. அண்ட் அவங்களோட S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா 0.5% நெகட்டிவாக முடிஞ்சது. அண்ட் இந்த யுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எதிர்பார்த்ததை விட ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அதாவது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, முதல்ல அயத்துல்லா கெமேனி அவர்களை வந்து ப்ரிசிஷனாக வந்து அட்டாக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை முடிஞ்சிடும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட நேவல் ஃபோர்ஸை மொத்தமாக அழிச்சிட்டாங்க, நேவல் கமாண்ட் சென்டர்ஸை மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிஃபை பண்ணிட்டாங்க. அண்ட் இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் வந்து பயங்கரமாக விழுந்தது. அண்ட் இந்த நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கொரியன் மார்க்கெட்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் மார்க்கெட் வந்து விழலை. ஏன்னா லாஸ்ட் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா 10% 12% அளவுக்கு இருந்துட்டு நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ரெக்கவர் ஆயிருந்தது. இன்றைக்கி அந்த அளவுக்கு நெகட்டிவாக வந்து விழலை. ஆனால் 2.5% 3% அளவுக்கு நெகட்டிவாக வந்து இன்டர்டேயில் விழுந்து அண்ட் மத்தியானத்துக்குள்ள ரெக்கவர் ஆகிடுச்சு. சரிங்களா? ஆனால் நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக விழுந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நெகட்டிவாக முடிகிறதுக்கு வந்து காரணம் என்னென்னா, மத்தியானமாக வந்து ஒரு சில அப்டேட்ஸ் தான். மத்தியானமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்தார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி போர் வந்து இன்னும் சில வாரங்களுக்கு போயிட்டு இருந்தால் கல்ஃப் நாடுகள் வந்து எண்ணெயை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஈரான் வந்து எங்களோட எண்ணெய் கிடங்குகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட IRGC, அதாவது ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கார்ப் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யுத்தத்தை ரொம்ப நாளைக்கு எங்களால் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து கிரவுண்ட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ளார நுழைஞ்சாங்கன்னா அதையும் எங்களால் சமாளிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டென்ஷன் வந்து அதிகமாக்குது. அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா $85 வரையும் வந்து போயிடுச்சு. இந்த அளவுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறினது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தலுக்கு வந்து உள்ளாகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவான அப்டேட். அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அதாவது ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப குதூகலமாக இருப்பாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயிலுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்டை நம்பி இருக்க முடியாது, ரஷ்யா கிட்ட தான் போய் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கிட்டேருந்து வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் என்னென்னா, நாங்கள் இந்தியா வந்து அடுத்த 30 நாளைக்கு வந்து ரஷ்யன் க்ரூட் ஆயிலை வாங்கிக்கலாம், நாங்கள் வந்து அனுமதிக்கிறோம்னு சொன்னாங்க. அண்ட் அந்த காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 3% அளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து செல்லிங் ப்ரெஷருக்கு வரதான் செஞ்சது. அண்ட் இந்த மாதிரி வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை கண்டினியூ ஆகிறது காரணமாக, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து கண்டினியூ ஆகிறது காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. அண்ட் இதனோட ரிப்பிள் எஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தட்டுப்பாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஆயில் ரிஃபைனரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில அட்வைசஸ், சில நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே போடுறேன். அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயில் ரிஃபைனரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா
எல்பிஜியை வெறும் டொமஸ்டிக் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் சேல் பண்ணணும், கமர்ஷியல் யூசர்ஸ்க்கு செல் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. டீ கடை ஹோட்டல் கூட சப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிஃபைனரிஸ் வந்து இந்த எல்பிஜி கேஸ் வந்து ஸ்டாக் தட்டுப்பாடு வராமல் இருக்கிறத வந்து கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசிஎல் வந்து இந்த எல்பிஜி கேஸ் கேட்டாலும் சப்ளை பண்ணுற அளவுக்கு ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அளவுக்கு வந்து பயத்தை தான் உண்டாக்குது, ஒருவேளை தட்டுப்பாடு வந்துருமோன்னு சொல்லிட்டு. அண்ட் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யுத்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 நாடுகள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகமே வந்து பாதிக்கப்படுது. கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுத்தம் முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வேண்டிப்போம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சாட்டர்டே சண்டேக்குள்ளார ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்தாலும் வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து ஒரு ஸ்டெப்பு இறங்காமல் பேசுகிறாங்க. அதாவது நானும் சண்டை போடுவேன்னு இவங்க சொல்கிறாங்க, நாங்களும் சண்டை போடுவேன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி முடிய போகுதுன்றதே தெரியல. அண்ட் அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா இன்னைக்கு காலையில் நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அதை நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் அந்த அளவுக்கு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லை. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றினது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஐடி கம்பெனிஸும் தான். அண்ட் ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 1.25% 1.5% பாசிட்டிவ் வந்தாலும் லேட்டரான வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் செல்லிங் ப்ரெஷருக்குள்ளார வந்துருச்சு. அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு காலையில். அண்ட் லேட்டரான வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 1% அளவுக்கு தான் பாசிட்டிவாக முடிஞ்சது. அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனால் நம்ம மார்க்கெட் இன்னைக்கு பெரிய அளவில் விழுறதுக்கு வந்து காரணம் பேங்கிங் ஷேர்ஸ் தான். அதாவது HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த 2 பேங்க்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டியில் 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளியிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா மொத்தம் 3300 கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 1300 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1800 கம்பெனி நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் இண்டெக்ஸ் வைஸ் வந்தோம்னா ப்ராடர் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அது நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், அண்ட் மிட் கேப், ஸ்மால் கேப் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் செக்டோரல் இண்டெக்ஸஸ் வந்து பார்த்தோம்னா ஐடி, கெமிக்கல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. அதாவது நெகட்டிவாக முடியல, ஆனால் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. மற்றபடி எல்லா செக்டோரல் இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்து வாலட்டிலாக இருக்கணுமோ அந்த விட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் வாலட்டிலாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டா வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3700 கோடி ரூபாய் பக்கத்தில் செல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எஃப்ஐஎஸோட எஃப்என்டோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம்னா 85% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக அவங்க பேரிஷாக இருக்காங்கன்றதான் காட்டுது. அண்ட் நம்மளோட யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 91 ரூபாய் 80 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கர் ஆயிருக்கு. அதாவது ஒரு 50 பைசா அளவுக்கு வீக்கர் ஆயிருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 91 ரூபாய் 20 பைசா வரைக்கும் குறைஞ்சிருந்தது. இன்னைக்கு மறுபடியும் இதனோட விலை இன்க்ரீஸ் ஆனதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ருப்பியை செல் பண்ணிட்டு டாலரை வாங்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளோட மார்க்கெட் மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்டாக்ஸ் ஃபிசிக் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா அலம்பிக் ஃபார்மா கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் இவங்களோட ஒரு டேப்லெட், அந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல. அந்த டேப்லெட்டோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான அப்டேட். ஆனால் ஓவராலாக ஃபார்மா செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஃப்ரைட் கம்பெனி, அதாவது இந்த கப்பல் போக்குவரத்து பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $4000 $8000 வரையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதன் காரணமாக இவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில மெடிசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக வைக்கணும். அதாவது இன்ஜெக்ஷன் வயல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டெம்பரேச்சரில் வைக்கணும். சரிங்களா, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா கூட அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லாஜிஸ்டிக் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மார்ச் மாதத்தில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறது காரணமாக கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் கம்பெனிஸ், இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படியாப்பட்ட கம்பெனிஸே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக இண்டிசஸ் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஈரான் டென்ஷன் காரணமாக தான். நேற்று கூட பார்த்துருந்தோம் இவங்க மெசகான் டாக்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து ஆல்கஹால் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்னைக்கு கர்நாடகா கவர்மெண்ட்டோட ஸ்டேட் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சாராயத்துக்கு வந்து என்ன விலை வைக்கணுன்றது கவர்மெண்ட் சொல்லாது,
நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, ஓவரால் ஆல்கஹால் கன்சம்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டோட கன்சம்ஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 15% சொல்கிறாங்க. இது வந்து ஆல்கஹால் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா கவர்மெண்ட்டோட ஸ்டேட் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 16 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நாங்கள் தடை செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து IOCL வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஷேருக்கு வந்து ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஸ்டாக்ஸ் பிசிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா FII டேட்டா வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து 140 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக காமிச்சிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு க்ளோசிங்ல வந்து இன்னும் ஒரு 140 பாயிண்ட் விழுன்னு காமிச்சிட்டு இருக்கு. மேபி இது வந்து அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகி அவங்க மார்க்கெட் பாசிட்டிவாக டர்ன் அவுட் ஆச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மண்டே மறுபடியும் நம்ம ஒரு கேப் டவுனை தான் சந்திக்க போகிறோம். அண்ட் சைனாவோட என்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த பிரச்சனை காரணமாக மேபி இந்த வீக்கெண்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி வந்துச்சுன்னா மண்டே கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எது இப்படியோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.